சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரை ரட்சிக்கப்பா. நாங்கள் காண்கிற பேசுகிற பழகிறவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரை எங்களை அக்னி பதிலை போல வைத்திருக்கிறீரப்பா. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஒரு எழுப்புதலை எங்கள் கிராமத்தில் இருந்து நீர் கொண்டு வரும். இந்த சபையில் இருந்து நீர் கொண்டு வரும். இயேசுவே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே பலவந்த பண்டிகைகளுக்கு ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை எங்கள் சபைகள் மீது ஊற்றுங்கப்பா. ஊற்றுங்கப்பா உடைய வல்லமையை. ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே கீழே பாடுவதற்கு நீர் ஒரு ஆவியை ஊற்று. ஒரு எழுப்புதலின் ஆவியை ஊற்று. ஒரு உணர்வுள்ள ஒரு ஆவியை ஆண்டவரை ஊற்றும்படிக்காக ஜெபிக்கிறேன். ஒரு திறந்த வாசலை வைக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் அசைவாடுவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரே சேவிப்பான் என்கிற அனுபவத்தின்படி நாங்களும் எங்கள் ஊராரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற அனுபவம் வரட்டும் சாமி. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்பா. எங்கள் கீழ் வீடு மேல் வீடு ஆண்டவரே நாங்கள் பார்க்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும். ஒவ்வொருவரும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும். ஆண்டவரே குடி பழக்கங்களிலிருந்து மதுபானங்களிலிருந்து ஆண்டவரே போதை வஸ்துகளிலிருந்து எங்கள் ஜனங்களை கீழப்பாவூர் ஜனங்களை விடுவீங்க ஆண்டவரே. ஒரு கீழப்பாவூர் பகுதியிலே ஒருவராகிலும் மதுபானம் பண்ணக்கூடாது. ஒருவராகிலும் வேசித்தன உபச்சாரங்கள் ஆண்டவரே ஒரு விஷயம் அசுத்தங்கள் ஆபாசங்கள் வராதபடிக்கு ஒரு பரிசுத்த கிராமமாய் ஆண்டவரே பரிசுத்த சந்ததியாய் ஆண்டவரே இந்த நகரம் பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படும் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே ஒரு விஷயம் கீழப்பாவூர் பகுதியிலே ஆண்டவரே பரிசுத்த நகரம் என்று அழைக்கப்படத்தக்கதாக ஒரு வல்லமையை அனுப்பும். நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் கர்த்தாவே கரங்கள் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே உங்களுடைய கரத்தை நாங்கள் பிடித்து கெஞ்சுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்கு நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் ஜனங்களை விடுவியும். எங்கள் ஜனங்களை கர்த்தாவே நீர் விடுவிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குமாரன் விடுதலையாக்காவிட்டார் ஒருவராகிலும் விடுதலையாக்க முடியாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை விடுவிக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆண்டவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று இருக்கிறபடி எங்கள் ஜனங்களை விடுவி மறைந்திருக்கப்பட மாட்டாது என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகளை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் ஆண்டவரை விளக்கை கொளுத்தி மரக்கான் கீழே வைக்காமல் விளக்கின் தண்டின் மேல் வைக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை உப்பானது சாரமற்ற போனால் எதனால் சாரமாக்கப்படும். ஆண்டவருடைய பிள்ளைகளை உலகத்திற்கு ஒப்பாய் ஆண்டவரை உலகத்திற்கு வெளிச்சமாய் பிள்ளைகளை மாற்றுவீராக. நீரே ஆசீர்வதியும் பொறுப்படுத்துகிறோம். உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம். மீதியான வேலையை நீரே பொறுப்படு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பரிசு நாமத்தில் சோதனை உண்டாகட்டும். வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து சொல்லி உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. காலையில் ஒரு 9 மணிக்கு வந்து யாருமே வரல. அதனால தான் ஆரம்பிச்சு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ என்ன செய்யுது தொடர்ந்து ப்ரோக்ராம் வந்து லேட் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வந்து ஒரு 12:30 வரைக்கும் 12:15 12:30 அந்த வேலை கொடுக்கணும். ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. ஆண்டறிக்கை வாசிச்சுட்டு ஒரு சின்ன பாடல் நான் பாடிட்டு வருடம் கடந்த வருடம் 38வது வருடத்தில் என்னோட கணவர் இருந்தாங்க. ஆணுடைய கிருபைனால அவங்க வந்து நின்று நடத்திட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்கன்னா அவங்க நின்று நடத்திட்டு இருந்தாங்க. இதனால அந்த ஆண்டறிக்கையை நான் வாசிக்கிறேன். 38வது சோத்திர கூட்ட ஆண்டறிக்கை. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 15/2/2025 3வது சனிக்கிழமை அன்று நம்முடைய அக்கினிமதியில் ஜப வீட்டில் 38வது சோத்திர கூட்டம் சிறப்பாக நடைபெற கர்த்தர் உதவி செய்தார். எப்போவுமே பிப்ரவரி ஜனவரியில் முதல் வாரம் தான் வைப்போம். அந்த தடவை ஏன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் வேணும். அதனால் 3வது வாரம் வச்சுட்டு அந்த நேரம் மக்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தோம். ஆரம்ப ஜபம் அக்னிமதி ஸ்தாபகர் திருடி செல்வன் அவர்களால் ஜபம் ஏறெடுக்கப்பட்டு பாடல் வேளையில் தம்பி ராபின்சன் இசையில் செல்வன் லலிதா சகோதரிகள் வசந்தி செல்வி அக்சால் இவங்கெல்லாம் வந்து பீலா பியூரி கிறிஸ்டி
சாலமன் அண்ணே, அருள்மோகன் அண்ணே, கல்லாச்சிபுரத்துலேருந்து வந்திருந்த பாஸ்டரம்மா செல்வி அவங்க பேர், ரூத்து, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா சகோதரி ஜபசிங் எல்லாருமே தனிப்பாடல் குடும்ப இணைந்து பாடினாங்க. ஜெபவேளை சகோதரி எஸ்தர் சுதா மகன் நந்திச்சி அவங்க ஆராதனையும் ஜெபமும் நடத்தினாங்க. அப்புறம் சாட்சி வேளையில் அநேக தங்கள் குடும்பத்தில் காணப்பட்ட குழப்பங்களை எப்படி ஆண்டவர் மாற்றினார், தனிப்பட்ட வாழ்க்கையில் தொழிலில் கர்த்தர் எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு சாட்சியாக சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டறிக்கை சகோதரி லலிதா செல்வன் அவர்களால் வாசிக்கப்பட்டது. சிறுவர் சிறுமியருக்கு புதிய ஏற்பாட்டு ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள், 10 கட்டளைகள் இதெல்லாம் படிச்சுட்டு தெரியும்னா அது சகோதரி அக்ஸால் வந்து பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் கேள்வி அந்த பிள்ளைகளுக்காக கேட்டா. செய்தி வேளையில் கோவில்பட்டி பகுதியில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் அது நடத்துகிற சகோதரர் தாமஸ் அவங்களால வலிமையான செய்தி அக்கினி அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. அதனால இதை விட அதிகமாக வந்திருந்தாங்க. அவர் வந்து நல்லா அங்கே வரைக்கும் போயிட்டு மக்களை அபிஷேகத்தில் நடத்தி சார் ஆசீர்வதித்தார். அந்த ஜபம் செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. வேதாகமத்தில் வினாடி வினா நிகழ்ச்சி மகள் கியூரி ஐசர் சிசி ஜெயரத்னம் இவர்களால் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறு பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சிகளும் பெண்களுக்கு சிறு விளையாட்டுகளும் வேதத்தின் அடிப்படையில் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு முடிவு ஜபம் அக்கினிமதியில் ஊழிய ஸ்தாபகர் சகோதரி டி செல்வன் அவர்களால் ஏற்கப்பட்டது. அனைவருக்கும் சிறப்பான உணவு வழங்கப்பட்டது. அனைவரும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் திருப்தி அடைந்தவர்களாய் அனுப்பப்பட்டனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமே. கடந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கேட்டான் அக்ஸால் வந்து. இப்போவும் பிரசங்கம் ஆரம்பிக்க முன்னால் போய் கூட்டிகிட்டு போய் கேட்டு வந்துடுறியாம்மா அக்ஸால்? அக்ஸால் எங்கே இருக்கிறேன் கேட்டு வந்துடுறியா? சரி, சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் கீழே போங்க. இந்த நாளில் வந்து என்னன்னா வேசிய 6ஆம் அதிகாரம் 10 - 18 வசனங்கள் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? கைவரத்துக்கு பார்க்கலாங்க. யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? என்னாச்சு? 1 2 பெரியவங்களும் சொல்லலாம். கீழே போய் சகோதரி அக்ஸால் கேட்பாங்க, சொல்லிட்டு வாங்க. பிள்ளைங்கள்லாம் போகணுமா? கீழே போய் சொல்லிட்டு வாங்க. அக்ஸால் போகணுமா? சரி, கீழே தான் இருக்காங்க அந்த அக்கா. போய் அக்காட்ட சொல்லிட்டு வாங்க. தம்பி இந்த பேப்பரை கொடுக்கும். பாப்பா அந்தாமா இந்த படைப்புல வா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதெல்லாம் வந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நம்ம பிரசங்கத்துக்காக அண்ணன் தூத்துக்குடியை சார்ந்த கிருபையின் ஊழியர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்லா அறிமுகமான அண்ணன் தான் கொச்சிலம் நாசி. அவங்க தான் அழைச்சிருக்கிறோம். அவங்க ஆண்டவர் பேர் வந்துட்டாங்க. காலையில் அவங்க வந்துட்டாங்க, ஆனால் மக்கள் வரல. அவங்க வந்து இங்கே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் படிப்படியாக மக்களை கொண்டு வந்தாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதனால் அவங்க வந்து செய்தி கொடுப்பாங்க. நம்ம ஜெபத்தோடு காத்திருப்போம். அவங்க ஒரு அபிஷேக ஆராதனையை நடத்துவாங்க. ஒரு விசேஷ காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அவங்கள நம்ம கீழே போகல 86ஆம் வருஷத்தில் சர்ச்சு பிரதிஷ்டைக்கு அவங்கள அழைச்சிருக்காங்க. அப்போ வந்து அண்ணன் வந்து வாலிப பையன், ஒரு 20-25 வயசுக்குள்ள இருக்கும். அவங்க வந்துருந்தாங்க. அப்போ வந்து ஐயாவுக்கு 33 வயசு இருக்கும். அந்த பிரதிஷ்டை ஆராதனைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் சர்ச்சுக்கு டெய்லி போயிடுவாங்க. போயிட்டு அவங்களுக்குள்ள ஒரு ஆவியானவர் கிரியை செஞ்சு இந்த பிரதிஷ்டை விழாவில் ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க இப்படி ஜோம் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த பிரதிஷ்டையெல்லாம் அண்ணனுக்கு அபிஷேகமும் அந்நிய பாசையும் ஆண்டவர் கொடுத்தாரு. அதுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் இந்த நாள் வரையில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. மேன்மையாக நடத்தியிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ அண்ணன் இல்லையேன்னு எல்லாருக்குமே வருத்தம்.
எல்லாருமே அழுதுருவாங்க சொல்லும்போது. அந்த மாதிரி ஒரு காரியம் தான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறிருக்கு. நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அவருடைய திட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம யார். அதனால் அவர் வந்து எல்லாமே நேர்த்தியாக நன்மையாக தான் நடத்திட்டு இருக்காரு. அந்த மாதிரி அந்த இதில் இந்த தடவை ஒரு 5 மாதத்துக்கு அவங்க செப்டம்பரில் இறந்துட்டாங்க. அக்டோபர் அந்த டைமில் நம்ம பிப்ரவரிக்கு யாரையாவது நம்ம ஏற்பாடு பண்ணணுங்கடா, நம்ம யாரை ஏற்பாடு பண்ணுங்க என் பையன்கிட்ட பேசிக்கிறேன். நான் கூட யோசிக்கிறேன். அவன் தான் சொன்னேம்மா கொச்சில் நல்லா கூப்பிடுமா அப்படின்னு. சரி இப்படி உடனே அவங்கள கனெக்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் முன்னக்கூடியாக கனெக்ட் பண்ணால் தான் தேடி கிடைக்கும். அவங்க உடனே வாரைக்கா அப்படின்ட்டாங்க. வந்து குறிச்சு வச்சுக்கோங்கன்னே டைரியில் மறந்துடாதீங்கன்னு அவங்க உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டம், நம்முடைய கையில் எதுவுமே இல்லை. அவர் எல்லாமே அவருடைய திட்டப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட ஏன்னா டெய்லி ஒரு வசனம் அக்கினி மேதல் மினிஸ்ட்ரின்னு யூடியூப் ஆரம்பித்து அதை போட்டுருக்கேன். அதில் நேற்று ஆண்டவர் இப்போ ஒரு வாரமாக ஜெபிச்சுட்டே இருக்கோம். நாங்கள் சகோதரிகள்லாம் கூட்டி ஜெபிப்போம். இப்போ ஒரு வாரமாக ஆண்டவர் வந்து என்னென்ன வார்த்தை ரொம்ப அருமையாக வார்த்தை தந்துகிட்டே இருப்பார். நேற்று பார்த்தீங்கன்னா தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். எங்கள் வசதியாக தந்தார். அப்போ ஆண்டவர் வந்து எல்லாமே அவருடைய திட்டப்படி நடத்திட்டு இருக்காரு. இதுவும் அவருடைய திட்டம். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்மளை ஏற்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர்களை பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஏன்னா அது டைரியில் எழுதி வச்சுருவேன். எனக்கு கொஞ்சம் மறந்து போயிட்டு உடனே கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் இன்னைக்கு தந்தார் காலையில். ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு இந்த வசனத்தை தான் போட்டிருக்கேன். நான் வந்து எந்த பலனுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப சோர்ந்து இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை தேற்றி ஆண்டவர் என்னை பலப்படுத்தி இந்த ஊழியத்தை செய், நான் உன் கூட இருக்கேன், உன் கணவனோடு இருந்தேன், உன்னோடு இருப்பேன். எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்து அந்த இடத்துல உட்காருன்னு சொன்னார். அப்போ நான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் வந்து நடத்திட்டு இருக்காரு அற்புதமாக. அவர் இன்னைக்கு சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ ஆண்டவர் நான் எப்படி ஊழியத்தை செய்யணும். ஒரு டேலண்ட் கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே தெரியாத நான் எப்படி இதை செய்வேன் அப்படிங்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போகும், என்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அவர் தான் என்னை அனுப்பியிருக்காரு, அவர் தான் செய்ய வச்சிருக்காரு. அது அவரை எடுத்து இதை நடத்துவார் அப்படின்னு எனக்கு ஒரே நம்பிக்கை தான். நான் நிறைய பேர் கால் பண்ணேன். ஆண்டவர் கிருபையினால நிறைய பேர் வாங்க அழைத்தேன். நிறைய பேர் காலையில் வர முடியாதுன்னு கால் பண்ணாங்க. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்படைத்தாங்க, யாரை அழைச்சிட்டு வர சித்தமாக இருக்கீங்களோ அவங்கள அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் கிருபையாக செய்தார். எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆபேல் ஃபஸ்ட்டு சோத்திரத்தை சகோதரருக்கு எடுத்து வாசிங்கிற ஊழியம் செய்த அந்த சகோதரர்களுக்கும் நான் கான்டெக்ட் பண்ணேன். ஆண்டவர் வந்து அவங்களும் உடனே என்ன செஞ்சாங்க, சரி வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மதிச்சாங்க. ஆண்டவருக்கு இருந்தவங்க அவங்களும் வந்து இந்த இவ்வளோ நேரம் மகிமையான ஆராதனை பாடலும் ஆராதனையும் நடத்தினாங்க. ஆண்டவருக்கு நன்றி. இப்போது நம்ம சகோதரன் கையில் கொடுக்குற நேரம் வந்துட்டு அதனால் நம்ம ஒரு சிறு பாடல் பாடிட்டு சகோதரன் கையில் கொடுப்போம். இன்னொரு காரியம், நான் வந்து ஒரு அதாவது 24ஆம் வருஷத்தில் நான் எப்போவுமே டெய்லி டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. ஆண்டவர் என்னோடு பேசுகிற வசனத்தை வச்சு எழுதுவேன். அப்போ 24ஆம் வருஷத்தில் நான் வந்து என்ன செஞ்சேன், பிப்ரவரி மாதத்தில் எழுத ஆரம்பித்தேன். அவர் வசனத்தை வந்து வச்சுட்டு அந்த வசனத்தை சார்ந்து இருக்கிற வசனங்களை எழுதி கடைசி ஒரு ஜபம் எழுதி அதோட முடிப்பேன். அப்போ ஒரு நாள் ஆண்டவர் பேசுகிறேன், இந்த புக்காக வெளியிடு அப்படின்னு சொன்னார். ஆனால் சரி, ஏன்னா எனக்கு எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இவங்கள்ட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் அவங்கள்ட்ட. அவங்க எழுது அப்படின்னாங்க. பிப்ரவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எழுதி முடிச்சிட்டேன். அப்புறம் ஜனவரியும் திரும்ப எழுதிட்டு அதை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொரடையில் ஒரு சகோதரன்கிட்ட தமிழ் மூலமாக தான் தனசி மூலமாக தான் அறிமுகப்படுத்தி அங்கே போய் அவர்கிட்ட வந்து நாங்கள் பேசி ஒப்படைச்சிட்டு இருந்தோம். அவங்க சரி அப்படின்ட்டு ஒப்புக்கொண்டு நல்லா நிறைய இது பண்ணாங்க. ஆனால் அதை வந்து ஃபுல்லாக அன்றைக்கி வெளியிட முடியல. ஏன்னா நிறையா கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு, பிழை திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இன்றைக்கி எப்படியாவது அன்னை மூலமாக அதை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 காப்பியாவது ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு சகோதரி வந்திருக்காங்க. தம்பி வரலையா சகோதரி? அவங்க தான் உட்காந்து நான் 2 நாளும் போனேன். போயிட்டு கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அதனுடைய பேர் வந்து தினம் அருந்தும் தெளித்தேன். இந்த புத்தகத்தை ஆண்டவர் எனக்கு வெளியில திரும்ப செய்திருக்கிறாரு. 1 வருஷத்துக்கான காரியம். நான் ஃபுல்லாக ஒரு புக்கு தந்துட்டாங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்ம புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, ஆண்டவர் சுத்தம் இதை வந்து இன்றைக்கி வெளியிடுதோம். ஆனால் வந்து இதனுடைய விற்பனை வந்து 4 வரும்போது
நான் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்குலாம் நான் சரி தருவேன். நீங்கள் வாசிங்க, உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். தலைப்புகள் வந்து அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எனக்கு வந்து இதில் முதல்ல வாழ்த்துறை வந்து என்னோடய மருமகளோட அப்பா, அவங்க தான் முதல்ல வாழ்த்துறை, அவங்க வாழ்த்துறை தான் போட்டிருக்கோம். அப்புறம் ஐசுக்கு என் பையன் ஒரு ஏற்புரை ஒன்று எழுதினான். அப்புறம் வந்து என் தம்பி தனசிங் ஒன்று எழுதினான். அப்புறம் நான் ஒரு ஆசிரியர் உரை எழுதியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஜனவரியில் அந்த பக்கத்தில் வந்து ஒரு வாக்குத்தத்தமும் ஒரு ஆலோசனையும் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்குது. அப்புறம் ஒவ்வொரு நாளுக்கும் தலைப்பு சகல ஜனங்களுக்குள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதான் ஜனவரி 1 அதுக்கு வந்து வசனங்கள், வேத வசனங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதை எழுதி, அப்புறம் ஒரு ஜபம், சிம்பிள் ஜபம், கடைசியில் ஒரு வசனம் அப்படி போட்டு இந்த புக்கை செய்வோம். வெளியில் ஆண்டவர் உதவி செய்வார். இது வந்து நான் பழைய வீட்டில் இருக்கும்போதே மாடியில் வந்து நான் எழுதி வச்சுருப்பேன், நிறைய எப்பவுமே எழுதுவேன். அப்போ ஒரு சகோதரர் வந்தார், ஆலங்குளத்தில் வந்து ஒரு சகோதரர் வந்து, நான் இல்லை, நான் ஸ்கூல் போயிட்டேன், ப்ரேயருக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு, அக்காவுக்கு கொஞ்சம் நல்ல முழம்பா தான் வெளியில் போகிறோம், முன்னக்கூட்டி உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன். அவர் வந்து அவருடைய வார்த்தையினால தான் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ஆரம்ப நாள் இருந்து அவருடைய வார்த்தை தான். திருமண நாளுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை ஏசாயா 61 உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதை நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. அதனுடைய வார்த்தைகள் இப்போ தான் என்னுடைய புரியுது. ஊழியத்துக்காக அந்த வார்த்தையை தந்திருக்கிறாரு. அறியாத பருவத்தில் எங்களை அழைத்து ஊழியத்தில் பயன்படுத்தி 2 பேரையும் நான் வந்து கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் வேலை ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன். மற்றபடி ரொம்ப ஃபுல்லாக ஊழியத்தில் இருக்க மாட்டேன். அவங்க ஃபுல்லாக ஊழியத்தில் இருப்பாங்க, பல இடங்களுக்கு அழைச்சிட்டு வருவாங்க, ஊழியனை எங்கேனாலும் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கிருபை ஆண்டவர்கள் கொடுத்துருந்தாங்க. யார் பார்த்தாலும் அவங்களுடைய உள்ளத்தை சொல்லிடுவாங்க, அவங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க அதை சொல்லிடுவாங்க. அதான் ஆண்டவருக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. உங்கள் வாசல் வந்து வராங்களே, நீ இந்த இடத்துல வரமா அப்படின்வாங்க. அது ரொம்ப இப்போ வந்து எல்லாருக்குமே அன்னையிலேருந்து ஒரு வருத்தம் தான். ஆனாலும் என்ன செய்ய, எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்காக ஓட வேண்டியிருக்கு. நம்ம அங்கே போய் அவங்கள பார்த்துக்கலாம். ஆண்டவர் சொல்லுறது, நீ மாம்சத்துக்காக அழாத, இன்னைக்கு அவர் ஆவியில் கழிவு வந்துட்டு இருக்காரு, அதை நினச்சிக்கோ, நீ மாம்சத்துக்காக அழாத அப்படின்ட்டாரு. அதனால் நம்ம ஒரு நாள் அவங்க வரமாட்டாங்க, நம்ம போய் அவங்கள பார்க்க போகிறோம். அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்றணும், அந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம எடுத்துருக்கிறாரு, தெரிந்து எடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனையும் அவருக்கு உலகத்தில் வச்சிருக்கதே அவரே மகிமைப்படுத்துகிற நோக்கத்தோடு தான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை, நமக்கு சேர்க்கிற வேண்டிய வேலை, இப்படி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அதெல்லாம் 2வது. முதலாவது கொடுக்க வேண்டியது யாருக்கு இடம், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது வைக்கலாம். நம்ம அவரை தேட தேட எல்லாம் பின்னால் தன்னால் நமக்கு வரும். அதான் அவர் கொடுத்த வார்த்தை. ஒரு பாடல் ஒன்று பாடுதே இந்த மீட்டிங்காக, எந்த ஒரு 3வது வர மீட்டிங்லாம் ஆண்டவர் பாடல் தருவார். கரெக்டாக அந்த வார்த்தைகள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் தந்த பாடல் எனக்காக யாவும் செய்து முடிக்கும்.
கரெக்டாக அந்த பாட்டை எனக்காக எனக்கு அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடந்திடும் பாதையிலும் நன்மைக்காக, அதனறியும் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவையும் செய்து முடித்து இந்த ஊழியத்துக்காக இந்த மீட்டிங்காக நாங்கள் 1 மாதம் கலந்து மேலே ஜெயிச்சுட்டே இருக்கோம். கிருபையாக ஆண்டவர் எல்லாத்தையும் நேர்த்தியாக நடத்தினார். இந்த ஒரு மிக்சர் வாங்க எடுத்தோம், ஆண்டவர் வாங்க கிருபை செஞ்சார். இந்த போர்டு இது வந்து பின்னால் ஒயிட்டாக இருந்தது, அதை மறைக்கணும், அதை எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு ஒரு வழி பண்ணார். எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை அவர் நடத்துகிறாரு. நான் என்ன மனசில் நினைக்கிறனோ அவளே தந்துடுவார். அவங்களுக்கு ஐயாவுக்காக மட்டும் தரலை, மற்ற எல்லாம் தந்திருக்காரு எனக்கு இது வரைக்கும். நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் வாய்ப்பு பண்ணுவார். ஆண்டவருடைய கிருபை, அது பெரிய கிருபை. அவர் தந்த எல்லாத்துக்கும் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த காரியங்கள்லாம் செய்து தந்து தம்பி ஜபாதான் அவங்க மூலமாக எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து நிறைவேற்றி தந்தாங்க. எப்படியாவது ஒரு ஆளை எழுப்பி ஒரு ஆண்டவர் சொல்லுவார், ஒரு தூதனை அனுப்பவே நான் அனுப்பி உங்கள் காரியத்தை நடத்துவேன், அங்கே நடத்துவார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லா காரியங்களும் அவர் நடத்துறது எல்லாமே நன்மைக்காக. இப்போ வந்து அங்கே செய்தி முடிஞ்ச பிறகு நமக்கு இனிமேல் தான் ப்ரோக்ராமே இருக்குது. பிள்ளைங்க டான்ஸு, வினாடி வினா எல்லாம் அதுக்கு பிறகு வைக்கணும்னு வச்சுருக்கேன். ஏன்னா அது நேரம் ஆகிடும். அதனால் சீக்கிரம் செய்திக்கு எல்லாம் ரெடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை முதல்ல வைக்கிறோம். அதனால் அதுக்கு பிறகு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, வேலை வினா போட்டி இருக்குது, அவங்க கேட்பாங்க, வேலை வினா கேட்கறதுக்கு பரிசு கொடுப்பாங்க, நிறைய காரியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கலந்துக்கங்க. செய்தி முடிஞ்ச உடனே வயிறு பசிக்குன்னா சாப்பாடு வந்துட்டுன்னா சாப்பிடலாம், சாப்பிட்றவங்க போய் சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து திருப்பி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு வந்து குறிப்பிட்ட டயத்தில் முடிக்கிறது முடியாது இல்லைக்கு. அதனால் சாப்பிட வயிறு பசிக்கும், சுகர் உள்ளவங்க அதனால் ஒரு 1:30க்கு ஆனால் செய்தி முடிஞ்ச உடனே 1:45 முடிப்பாங்க. முடித்த உடனே நீங்கள் பசியாக இருக்கவங்க போய் சாப்பிடுவாங்க. இங்கே ப்ரோக்ராம் நடந்துக்கிட்டு இருக்கும், பிள்ளைங்க டான்ஸு வினாடி வினாடி நடந்துகிட்டு இருக்கும். வந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்க. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையை நன்றியை செலுத்துகிறேன். ஆமென்.
அண்ணனை நம்ம கரம் கட்டி அண்ணனை வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்களோடு கூட இந்த ஜெப வேளையிலே கலந்து கொள்ளுகிற கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இப்பொழுது நம் மத்தியில் தினம் அருந்தும் தெளிதே என்று ஒரு புத்தகம் அது சொல்லியிருப்பாங்க அக்கா. அது தினந்தோறும் நான் வாசிக்கக்கூடிய தியானிக்கக்கூடிய விதத்தில் தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அக்காவுக்கு ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், அவர்களோடு கூட பேசின காரியங்கள், அவைகளின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய சமூகத்தில் தினந்தோறும் அறிக்கையிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஏற்ற விதத்தில் இது தொகுக்கப்பட்டிருக்கிறது. 366 நாட்களுக்கும் இது நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுப்புக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கக்கூடிய பகுதிகள், ஒரு வருடத்தில் வேதத்தை வாசித்து முடிக்கக்கூடிய விதத்தில் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் நாம் வேதத்தை வாசிக்கக்கூடிய பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை நாம் இப்பொழுது ஜெபித்து நாம் ரெஜிஸ்டர் செய்ய போகிறோம். இந்த புத்தகத்தை ஊழியக்காரங்க எல்லாரும் வாங்க, எல்லா ஊழியரும் வாங்க, ஊழியக்காரங்க எல்லாரும் வாங்க, எல்லா ஊழியக்காரங்க வாங்க. வா, சகோதரர் ஜேம்ஸ் வந்திருந்தாரு, மறக்காம. ஜேம்ஸ் வரலையா? சரி, எல்லாரும் இசை வாங்க, இங்கே முன்னால் வாங்க. சரி, ஊழியக்காரங்க யாரும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்களா? வாங்க. நாம் எல்லாரும் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான சகோதரிய, அருமையான சகோதரரை ஆண்டவர் இந்த ஊழியத்தின் பாதையில் இந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். பல வருடங்களுக்கு முன்பு நான் இந்த கீழப்பாவூர் ஊருக்கு வந்தபோது அருமையான குடும்பத்தோடு கூட ஆண்டவர் நல்ல ஒரு தொடர்பை கொடுத்தார். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊருக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது, இங்கேருந்து ஒரு பஸ் கண்டக்டர் அண்ணன், அந்த அண்ணன் குடும்பம் இருக்காங்களா? சரி, அவங்க தான் என்னைய தொடர்பு கொண்டு இந்த ஊருக்கு அழைத்து வந்தார்கள். அதே போல் நாகராஜன் அண்ணாச்சி, அந்த அவங்க துணைவியார் வந்திருக்காங்களா? சரி, என்ன அவருடைய இந்த நாட்களை நான் மறக்க முடியாது. அதுபோல் இப்படி அநேக குடும்பங்கள், அவங்களெல்லாம் நான் மறக்க முடியாது. இந்த ஊரில் வந்து முதலாவது ஊழியத்தை நிறைவேற்ற கடந்து வரும்போது வாலிப நாட்களில் இங்கே வந்து நிறைவேற்றின அந்த ஊழியங்களை மறக்க முடியாது. அந்த நாட்களில் அருமையான சகோதரர் செல்வன் அவர்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவர் இந்த பகுதியில் ஒரு மிகுந்த எதிர்ப்புகள், போராட்டங்கள்,
கிறிஸ்தவத்திற்கு நிறைந்த அந்த பகுதியில் மகனை எழுப்பி இந்த இடத்தை வாங்கி இதை உருவாக்குகிறதற்கே ஏராளமான பாதையில் கடந்து வந்தார்கள். ஆண்டவர் ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல எழுப்பி இருக்கிறார். ஆண்டவர் இந்த ஊழியத்தின் மூலம் பல இடங்களில், இந்த ஊரில் மட்டும்தான் அருமையான மகனை பல இடங்களில் பல மக்கள் மத்தியில் தம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்தினார். அவர்கள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் அநேக குடும்பங்களை கட்டி இருக்கிறது. அநேக உள்ளங்களுக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவர்களை இந்த தேசத்தில் பயன்படுத்தி அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாக்கி இருக்கிறார். ஆகையினால இந்த நாளில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த புத்தகமும் அநேகருடைய வாழ்க்கையை, அவருடைய விசுவாச வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாக இது இப்போ சிறப்பாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. இது சீக்கிரத்தில் அச்சேரி எல்லார் கையிலேயே என்ன செய்யணும், கிடைக்கணும். அதற்காகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூலா, தேங்க்யூலா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூலா. டே மாமா ஷக பாபா தலா ரீடா ரீடா தலா பகா பாபா பாபா லபா ரபோ தலா ஷபா கபா பாபா பாபா உதா கதா தலா ஷபா கபா போ துதா ரீடா லபோ கபோ துதா ரீடா லஷி இமாமா கபா போ துதா ரீடா லஷபா கபா போ துதா ரீடா லகதுதா ரபா லபோஷா. தேங்க்யூலா. மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம், மக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பரம தகப்பனே, மக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் பெரியவராக, எங்கள் தேவன் வல்லவராக இருக்கிறதற்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உன்னுடைய மகளை ஒரு கூறிய எழுத்தாணியாக நீ தெரிந்து கொண்டு பயன்படுத்தி 366 நாட்களுக்கும் உன்னுடைய வார்த்தைகளை தொகுத்துவிட நீ கொடுத்த கிருபைக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம். உள்ளங்கள் சோர்ந்திருக்கிற உள்ளங்கள் தட்டி எழுப்பப்பட, கட்டப்பட, அவருடைய சோர்வுகள், அவருடைய பலவீனங்கள், அவருடைய கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாம் மாற, வேத வசனங்கள் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் அவர்கள் கட்டப்பட, உடைய மகளை கொண்டு தொகுத்தவைகளுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறோம். இது போன்ற இன்னும் அநேக காரியங்கள் இந்த ஊழியத்திலிருந்து வெளிப்பட, அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபைகளை பெருக பண்ணுவீராக. இந்த புத்தகம் வெளிவருவதற்கான தேவைகள், இது அச்சாகி வருவதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதாக, பரத்திலிருந்து சந்திப்பீராக. கர்த்தரப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒருவராய் மகிமைப்படும், ஒருவராய் மகிமைப்படும். அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுவரே அக்காவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ணனை கொண்டு நீ நிறைவேற்றின ஊழியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆயிரங்களை 10,000ங்களை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னமும் உன்னுடைய பிள்ளைகளை கொண்டு பல மடங்கு மக்களை ஆசீர்வதியும், கட்டி எழுப்பும் என்று சொல்லி கிருபை பெருகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் தேவ ஊழியர்களாக எல்லாரும் கைவிட்டார். தேவ ஊழியர்களாக இணைந்து இந்த புத்தகம் அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி, இது சீக்கிரத்தில் வெளிவந்து அநேக ஆயிரங்களை ஆசீர்வதிக்க இதை ஆசீர்வதித்து வெளியிடுகிறோம். ஆமென். அதனை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவங்கள வல்லமையாக ஆண்டவங்களால பயன்படுத்துறதுக்காக அழைச்சிட்டு வந்துருக்கிறாரு.
ஆண்டுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகவே அவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நாம் விசுவாசத்தோடு காத்திருந்து அவனுடைய வார்த்தையை கேட்போம். பெரிய காரியங்களை அதனால் அவர் செய்ய போகிறாரு. விசுவாசிப்போம். அவனுக்கு நன்றி மகிமை உண்டாவதாக. நம்ம அண்ணன் கையில் கொடுக்குறேன். எல்லாரும் கறந்துட்டு அவங்கள அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனத்திற்கு நேரே திரும்பலாம்.